ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதல் காரணமாக சர்வதேச அளவில் பெரும் பொருளாதார நெருக்கடி, எரிவாயு பொருள் நெருக்கடி ஏற்பட்டதைத் தொடர்ந்து எப்போது அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இந்த போர் பதற்றம் தணிந்துள்ளது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், மத்திய கிழக்கு கடந்த 4 மாதங்களாக நீடித்து வந்த அமெரிக்கா ஈரான் இடையிலான அந்த போர் முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் ஜோடி வான்ஸ் மற்றும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பக்கார் உள்ளிட்டோர் இதற்கான இந்த கையெழுத்திடக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு தாக்குதலுக்கு பிறகாக உலக அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கான அந்த முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருந்தது. இந்த அமைதி ஒப்பந்தத்தின் மூலமாக உடனடியாக அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வணிக கப்பல்களின் போக்குவரத்திற்கு தொடங்கப்பட உள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள்ளாக அனைத்தும் பழைய நிலைமைக்கு திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் இந்த போக்குவரத்து பல மடங்கு அதிகரிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல அமெரிக்கா, ஈரான் இடையேயான இந்த போர் காரணமாக பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டது. அந்த மந்த நிலை சரி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் நிதி ஆதாரங்களை விடுவிக்கவும் அந்த நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தவும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பரந்த அளவிலான சலுகைகளை வழங்குவதற்கு முன்பாக ஈரான் தனது அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா ஏற்கனவே நிபந்தனைகள் எல்லாம் விதித்திருந்தார்கள். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் எதிர்காலத்தில் தனியாக தொடரும் என்று ஏற்கனவே ஈரான் அறிவித்திருந்த நிலையில் இந்த அமைதி ஒப்பந்தம் என்பது தற்பொழுது கையெழுத்தாகி இருக்கிறது. ராம்குமார், ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பிப்ரவரி 28 ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதல் காரணமாக சர்வதேச அளவில் பெரும் பொருளாதார நெருக்கடி, எரிவாயு பொருள் நெருக்கடி ஏற்பட்டதைத் தொடர்ந்து எப்போது அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளார். அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஈரானுடனான அமைதி ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இந்த போர் பதற்றம் தணிந்துள்ளது. கூடுதல் விவரங்கள். ராம்குமார், மத்திய கிழக்கு கடந்த 4 மாதங்களாக நீடித்து வந்த அமெரிக்கா, ஈரான் இடையிலான அந்த போர் முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அமைதி ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாகி இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், துணை அதிபர் ஜோடி வான்ஸ் மற்றும் ஈரான் நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பக்கார் உள்ளிட்டோர் இதற்கான இந்த கையெழுத்திடக்கூடிய அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. கடந்த பிப்ரவரி மாதம் ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் கூட்டு தாக்குதலுக்கு பிறகாக உலக அளவில் கச்சா எண்ணெய் போக்குவரத்திற்கான அந்த முக்கிய பாதையான ஹார்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டிருந்தது. இந்த அமைதி ஒப்பந்தத்தின் மூலமாக உடனடியாக அந்த ஹார்முஸ் ஜலசந்தி வணிக கப்பல்களின் போக்குவரத்திற்கு தொடங்கப்பட உள்ளது. அடுத்த 2 வாரங்களுக்குள்ளாக அனைத்தும் பழைய நிலைமைக்கு திரும்பும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களில் இந்த போக்குவரத்து பல மடங்கு அதிகரிப்பதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக கூறப்படுகிறது. அதே போல அமெரிக்கா, ஈரான் இடையேயான இந்த போர் காரணமாக பொருளாதாரத்தில் ஒரு மந்த நிலை ஏற்பட்டது. அந்த மந்த நிலை சரி செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானின் நிதி ஆதாரங்களை விடுவிக்கவும் அந்த நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தவும் அமெரிக்கா ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பரந்த அளவிலான சலுகைகளை வழங்குவதற்கு முன்பாக ஈரான் தனது அணுசக்தி திட்டங்கள் தொடர்பாக உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா ஏற்கனவே நிபந்தனைகள் எல்லாம் விதித்திருந்தார்கள். ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகள் எதிர்காலத்தில் தனியாக தொடரும் என்று ஏற்கனவே ஈரான் அறிவித்திருந்த நிலையில் இந்த அமைதி ஒப்பந்தம் என்பது தற்பொழுது கையெழுத்தாகி இருக்கிறது. ராம்குமார், ராஜேஷ், தகவலுக்கு நன்றி.